விமான விபத்து தான் காட்டுது. ஆனி மாசம் ரொம்ப துயரமான விபத்துகள் காட்டுது. சில பேர்லாம் அந்த ஜாதகம்லாம் போய் ஜாதகம்லாம் உருட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. எட்டா முற்போக்குவாதி அப்படிம்பாங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். சில பேர் என்ன ஜாதகத்தை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னே இருப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜாதகம்ங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம் தான். இது எல்லாம் பிளானட்டோட ரிலேட்டட். பிளானட்ஸ் எப்படி மூவ் ஆகுது, அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை. இந்த நாளில் இந்த டைமில் பிறக்கிறவங்களுக்கு எந்த எனர்ஜி, எந்த பிளானட்டோடைய எனர்ஜி கிடைக்கும், அது என்னென்ன வேலை செய்யும், அதாவது எப்படி அந்த எனர்ஜி என்னென்ன ஒர்க் ஆகும். இப்போ ஒரு பெட்ரோல் போடுறோம்னா வண்டி ஓடும், கரண்ட் கொடுக்குறோம்னா டிவி ஓடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு வரும். இன்றைக்கி நடந்த ஏர் இண்டியாவுடைய ஃப்ளைட் கிராஷ் இருக்கு இல்லையா, இது ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தான் ஜோதிடர் செல்வி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து வைகாசி மாதம், இன்னும் ஒரு 3 நாள் ஆனி மாதம், 3 நாள் தான் இருக்குது ஆனி மாதம் பிறக்கிறதுக்கு. அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்னா, ரொம்ப துயரமான சம்பவம் விமான விபத்து காட்டுது அப்படின்னார். விமான விபத்து அப்படிங்கிறத அவர் பக்காவாக சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நடந்த விபத்து வந்து அதே மாதிரி ரொம்ப துயரமான விஷயமா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 204 பேருக்கு மேலே கன்ஃபார்மாக இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப துயரமான ஒரு விஷயந்தான். ஸோ சில பேர்லாம் கேட்பாங்க, ஸோ இவ்வளோ தூரம் விமான விபத்துன்னு சொல்லிட்டாரு, அது எந்த விமானம், எங்கே விபத்து நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுது அப்படின்லாம் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தால் அந்த விமான விபத்தை தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக எந்த ஜோசியராலையும் கணிக்க முடியாது, எந்த ஜாதகக்காரங்களாலையும் ரொம்ப எக்ஸாக்டாக கணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி காலங்களில் இருந்தவங்க, அதாவது ஒரு 80, 90 அந்த காலகட்டங்களில் இருந்த சில ஜோசியக்காரங்கள்லாம் கூட எக்ஸாக்டாக இந்த தேதியில் இப்படி நடக்கும் அப்படின்லாம் கணிச்ச ஆள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். அவங்கெல்லாம் பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா, ஜாதகங்கிறது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படின்னா இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் அதை கரெக்டாக படிக்கிறவங்களுக்கு, கரெக்டாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். சில பேர் சும்மா தொழிலுக்காக ஜாதகம் படிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் எதையாவது ஒன்று சைடில் உருட்டி விட்டுருவாங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னா, இந்த பூமியோடைய கோணம் மாறிடுச்சு. பூமி இப்படி என்ன டிகிரியில் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்ததோ, இந்த பூமி இருக்கு இல்லையா, 83 சென்டிமீட்டர் இப்படி திரும்பிடுச்சு. அப்போது இந்த பூமியோடைய கோணம், இந்த சுற்றுவட்ட பாதை இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த கோணம் வந்து லைட்டாக திரும்பிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, மற்ற பிளானட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒளிகள், அதோடைய ஒளிச்சிதறல், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஃபார்ம் அதெல்லாம் டிஃபர் ஆகும். அதனால தான் அவரையும் சொல்லியிருப்பார் பாருங்க, ஃபோர்காஸ்டிங் எல்லாம் தப்பாகிடும் அப்படின்னா, முன்னாடி கணிக்கிறதெல்லாம் தப்பாக கூட ஆகும். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பூமியோடைய கோணம் மாறினது இதெல்லாம் கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஜாதகம் எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருப்பேன். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க, யார் செட் ஆவாங்க, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க, இந்த ராசிக்காரங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படின்லாம் இந்த சனி பயிற்சி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன். லிங்க் வேணால் கீழே தரேன், முடிஞ்சால் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். அது ஒரு 6 பார்ட்டாக போட்டிருப்பேன், பெரிய வீடியோ, ஒரு 6 பார்ட்டாக போட்டிருப்பேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள்.